Okay. Hi friends. Mobile Pay E-Commerce Private Limited welcomes you all once again. Okay. So, நம்ம Mobile Pay கம்பெனியோட business plan நம்ம மொத்தமா டோட்டலா 19 kinds of incentive நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 19 kinds of incentive. நமக்கு இப்ப 80 பைசா வந்து 80 பைசா கம்பெனி 80% நமக்கு திருப்பி ஷேர் பண்றாங்க கன்சியூமர் கூட. அதுல வந்து நம்ம இந்த 80 பைசாவை நமக்கு எப்படி திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. 19 கைண்ட்ஸா இந்த 80 பைசா பிரிச்சு நமக்கு 80% பிரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது என்னன்னா நம்ம இது வரைக்கும் டீட்டெயிலா பார்க்கல, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கும் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பிசினஸ் பிளான் மொபைல் பே நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் 19 கைண்ட்ஸ் ஆஃப் இன்சென்டிவ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா மொபைல் பே. ஓகே, 19 கைண்ட்ஸ் ஆஃப் இன்சென்டிவ். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், மொபைல் பே கிளப், மொபைல் பே லைஃப் டைம் கிளப், self mode, card distribution and handling mode, CUG activation mode, actually CUG card activation mode, CUG mode, self-motivated club, CUG achievers club, high value self-yearly club, gold membership club, Shopee self mode, Shopee CUG mode, card self extra transaction earnings, card CUG extra transaction earnings bank transfer earnings, chief super user pre-launching offer. ஓகே, இந்த மாதிரி நமக்கு 19 கைண்ட்ஸ் நமக்கு இன்சென்டிவ் நம்ம கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க மொபைல் பே கம்பெனி. ஓகே, ஸோ லெட் அஸ் see என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா ஒன் பை ஒன் பார்க்கலாமா? ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். ஓகே, நம்ம இப்போ மொபைல் பே டவுன்லோட் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு, கார்டு அப்ளை பண்ணியாச்சு, கார்டு வந்தாச்சு. இந்த கார்டில் நம்ம ஆக்சுவலாக செலவு பண்ணுறதுக்கு இட்ஸ் ப்ரீபெய்ட் கார்டு. எவ்ரி ஒன் நோஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ப்ரீபெய்ட் கார்டு. இந்த கார்டில் நம்ம வந்து ஃபண்ட் லோட் பண்ணி செலவு பண்ணணும் இல்லையா? இப்போ யூபிஐ மூலமா நம்ம பணம் லோட் பண்ணி தான் அந்த கார்டு செலவு பண்ண முடியும். ஸோ இந்த கார்டுல முதல்ல நம்ம லோட் பண்ற பணம், ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ற பணம் 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் 100% கேஷ்பேக் ஆன் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் லோட் பண்ற பணம் 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக். கேஷ்பேக் அதாவது மொபைல் பே பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கேஷ்பேக் நமக்கு மொபைல் பே அப்ளிகேஷன்ல வந்துடும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நமக்கு 1% இருந்து 100% வரைக்கும் மொபைல் பே மால்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணும்போது அதை ரீடீம் பண்ணி எடுத்துக்கலாம். லைஃப் லாங் இதுக்கு நம்ம கூட இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கண்டினியூ ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 4500 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மொபைல் பே மால்ல இருந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணி பணமா கன்வெர்ட் பண்ணி இதை ரீடீம் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. 4500 பாயிண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் ஈக்குவல் டு 1 ரூபி. ஸோ 4500 ரூபாய் 4500 பாயிண்ட்ஸ் ரீடீம் பண்ணி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் 500 பாயிண்ட்ஸ் அங்க இருக்கும். அந்த 500 பாயிண்ட்ஸ் அங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 4500 பாயிண்ட் திருப்பி நமக்கு ஃபில் அப் ஆயிடும். 90% கன்சியூம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி 90% ஆட்டோமேட்டிக்கா ஃபில் அப் ஆகி 5000 பாயிண்ட்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அது கார்டில் நீங்க லோட் பண்ணி செலவு பண்றதை கால்குலேட் பண்ணி அது லோட் ஆகும். பட் எப்படி பார்த்தாலும் நீங்க டைம் எடுக்கும் அதை எடுக்கிறதுக்கு. அந்த 5000 ருபீஸ் எடுக்கும்போது ரிடீம் பண்ணி எடுக்கும்போது அதுக்குள்ள நம்ம எப்படி கார்டில் 3-4 தடவை நம்ம லோட் பண்ணி செலவு பண்ணியிருப்போம். ஓகே, அப்படி செலவு பண்ணும்போது நமக்கு அந்த ரிட்டர்ன் 4500 பாயிண்ட்ஸ் நமக்கு திருப்பி ஃபில் அப் ஆயிடும். ஸோ லைஃப் லாங் இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் நம்ம கூட டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ற பணம் 500 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய் வரைக்கும் அப் டு 5000 ருபீஸ் நமக்கு 100% கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் நமக்கு மொபைல் பே அப்ளிகேஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, நம்பர் 1. ஸோ நம்பர் 2, மொபைல் பே கிளப்ஸ். நமக்கு வந்து 4 கிளப் இருக்கு மொபைல் பே கிளப் இன்கம் வந்து 4 கிளப் இருக்கு. அதாவது லெவல் 1 வந்து எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப். லெவல் 1 அதாவது நம்மளோட டீம், நம்மளோட சியூஜி இருக்குல்ல, அதுல நம்மளோட ரெஃபர் பண்ணி வரக்கூடிய முதல்ல நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய 20 பேர், அதான் லெவல் 1. அந்த 20 பேர்ல 10 பேரு கார்டு அப்ளை பண்ண உடனே, அதாவது 600 ருபீஸ் போட்டு கார்டு அப்ளை பண்ண உடனே நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப்ல நம்ம மெம்பர் ஆயிடும். ஸோ இதுல மெம்பர் ஆயிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் அந்த மாசம் ஃபுல்லா கம்பெனியில நடக்கக்கூடிய கார்டு சேல்ஸ்ல இருந்து ஒரு கார்டுல இருந்து 11 ரூபாயும், கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் கமிஷன்ஸ்ல இருந்து 2% எடுத்து இந்த கிளப் மெம்பர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. லெவல் 1ல 20 பேரு, அதுல 10 பேரு கார்டு அப்ளை பண்ணோம்னா நம்ம இந்த கிளப்ல மெம்பர் ஆயிரும். எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப்ல ஒரு மெம்பர் ஆயிரும். அப்படி ஆயிட்டோம்னா எல்லா மாசமும் 15ஆம் தேதி நமக்கு கம்பெனியில ஒவ்வொரு மாசம் நடக்கக்கூடிய கார்டு சேல்ஸ்ல இருந்து 11 ரூபாயும், கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் கமிஷன்ல இருந்து 2% எடுத்து இந்த கிளப் மெம்பர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா மாசம் 15ஆம் தேதி இந்த கிளப் இன்கம் நமக்கு வரும். லெவல் 1. ஓகே, லெவல் 2 சூப்பர் எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப். லெவல் 2ல நமக்கு 400 பேர் நம்மளோட டீம் சைஸ் மொத்தம். அதுல 100 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா
600 rupees பே பண்ணி கார்டு அப்ளை பண்ணணும்னா நம்ம இந்த சூப்பர் எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப்ல மெம்பர் ஆயிரும். அதாவது நம்மளோட இன்டைரக்ட் ரெஃபரல். ஸோ இந்த 2வது கிளப்ல நம்ம மெம்பர் ஆனோம், சூப்பர் எக்ஸ்பிரஸ் கார்டு மெம்பர் ஆனோம்னா 12 ரூபா ஒரு கார்டுல இருந்தும் ஆல் ஓவர் இந்தியாவில் மாசம் மாசம் நடக்கிற கார்டு சேல்ஸ்ல இருந்து ஒரு கார்டுல இருந்து 12 ரூபாயும் கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் கமிஷன்ஸ்ல இருந்து 2% எடுத்து இந்த கிளப் மெம்பர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளப் அதாவது எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப் இன்கம் அப்ப நின்றோம், இந்த இன்கம் வர ஆரம்பிச்சிடும். இது ரெகுலரா எல்லா மாசம் 15ஆம் தேதி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பர்மனன்ட் இந்த கிளப் கார்டு கிளப் இந்த கிளப் இன்கம் வந்து நமக்கு பர்மனன்ட் இருக்கும். ஒன்ஸ் அச்சீவ் ஆயாச்சுன்னா நமக்கு பர்மனண்டா அந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும் எல்லா மாசமும் 15ஆம் தேதி. ஸோ சூப்பர் எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப்புக்கு நீங்க என்ட்ரி ஆட்டீங்கன்னா இந்த கிளப் இன்கம் எல்லா மாசம் 15ஆம் தேதி வந்துடும். 12 ரூபா ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன்ல இருந்து எடுத்து பிரிச்சு நமக்கு இந்த கிளப் மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்த லெவல் 3 ஃபாஸ்ட் கிளப், ஃபாஸ்ட் கார்டு கிளப். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் 10, 2வது லெவல் 100, 3வது லெவல் 1000 பேர், அதாவது 8000 பேர் நம்ம 3வது லெவல்ல டோட்டல் கவுண்டிங் நம்மளோட மெம்பர்ஸ். அதுல 1000 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த 2வது கிளப்ல, அதாவது 3வது கிளப்ல ஃபாஸ்ட் கார்டு கிளப்ல நம்ம ஒரு மெம்பர் ஆயிடும். ஓகே, அப்படி மெம்பர் ஆகும்போது நமக்கு 13 ரூபா ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் கமிஷன்ஸ்ல இருந்து நமக்கு எடுத்து பிரிச்சு இந்த கிளப் மெம்பர்ஸுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. எல்லா மாசமும் 15ஆம் தேதி இந்த கிளப் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். 2வது கிளப் இன்கம் கட் ஆயிரும். ஸோ இந்த கிளப் இன்கம் எல்லா மாசம் 15ஆம் தேதி ரெகுலர் ஆகும். ஓகே, அடுத்தது சூப்பர் ஃபாஸ்ட் கிளப், அதாவது லெவல் 4. இது ஒரு பெஞ்ச் மார்க். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கிளப்ங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது லெவல் 4 நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க். இந்த லெவல் 4ல நம்ம என்ட்ரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு பர்மனன்ட் லைஃப் லாங் நமக்கு ஒவ்வொரு கார்டுல இருந்தும் 14 ரூபாயும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன் எடுத்து மாசம் மாசம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டினா அதாவது 4வது லெவல்ல 1,60,000 பேர் நம்மளோட டோட்டல் டீம் சைஸ். அதுல 10,000 பேர் மட்டும் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா 10,000 பேர் கார்டு அப்ளை பண்ணோம்னா இந்த கிளப்ல நம்ம ஒரு மெம்பர் ஆயிரும். 14 ரூபா ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன் எடுத்து மாசம் மாசம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா மாசமும் 15ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் நமக்கு வரும். லைஃப் லாங் இந்த இன்சென்டிவ் பர்மனன்ட். எல்லா மாசமும் 15ஆம் தேதி இந்த இன்கம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸ்பிரஸ் அதாவது எக்ஸ்பிரஸ் கார்டு கிளப் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு 15 நாள் ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. சூப்பர் எக்ஸ்பிரஸ் கிளப் டோட்டலா 45 நாள், ஃபாஸ்ட் கார்டு கிளப்புக்கு வந்து டோட்டலா 90 நாள், சூப்பர் ஃபாஸ்ட் கார்டு கிளப்புக்கு வந்து டோட்டலா 150 நாள். பட் இப்போ வரைக்கும் நமக்கு இந்த கார்டு டேஸ், இந்த டார்கெட், இந்த டேஸ் வந்து கவுண்டிங் ஆக ஸ்டார்ட் பண்ணல. இந்த டைமர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பிசிக்கல் கார்டு நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அன்னையில இருந்து நமக்கு இந்த கார்டு கிளப் கார்டு அச்சீவ்மெண்ட்ஸுக்கு இந்த டைமர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த டைமுக்குள்ள அந்த கிளப்புக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிடணும். ஓகே, ஸோ டோட்டலா இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கிளப் கார்டு கிளப்புக்கு நமக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு 150 நாள் டைம் இருக்கு. நமக்கு 120 நாள்ல நம்ம 4வது கிளப்பையும் தாண்டி 5வது கிளப்லயும் நம்ம உள்ள போயிடலாம். நம்ம கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். பட் கம்பெனி இஸ் கிவிங் நல்ல டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 4th கிளப் நமக்கு பர்மனன்ட் இன்கம் எல்லா மாசம் 15ஆம் தேதி இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கார்டு கிளப் நமக்கு இன்கம் வரும். 14 ரூபா ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன் எடுத்து நமக்கு மாசம் மாசம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, நம்பர் 3 3வது இன்கம் லைஃப் டைம் கிளப். லைஃப் டைம் கிளப் அப்படிங்கிறது நம்மளோட 5வது லெவல்ல 32 லட்சம் பேர் நம்மளோட டீம் சைஸ் இல்லையா. அதுல 1 லட்சம் பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நமக்கு 15 லட்சம் ரூபாய் ஒரு ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் மாதிரி ஒரு ஃபண்ட், 15 லட்சம் ரூபாய் பணமும் 9 லட்சம் ரூபாய் ஒர்த் காரும் நமக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க. இந்த கிளப் என்ட்ரிக்கு டைம் லிமிட்டே கிடையாது. எப்ப நீங்க என்ட்ரி ஆகுறீங்களோ, நம்ம எப்ப என்ட்ரி இந்த கிளப்ல ஆகுறோமோ அன்னைக்கு இந்த பணம் நம்ம அந்த காரும் நம்ம கையில கம்பெனி கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் இருக்கு, டைம் லிமிட் கிடையாது. எவ்ரி ஒன் வில் அச்சீவ் திஸ். எல்லாரும் அச்சீவ் பண்ணுவாங்க. 15 லட்சம் ரூபாயும் பணமும் 9 lakh ஒர்த் காரும் நமக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க. ஒன் டைம் இன்கம். ஓகே, ஸோ நம்பர் 3. நம்பர் 4 செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன். நம்ம மொபைல் பே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கார்டு அப்ளை பண்ணி இந்த கார்டு மூலமாவும் இந்த அப்ளிகேஷன் மூலமாவும் நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும், எனி டிரான்சாக்ஷன் த்ரூ மொபைல் பே கார்டு அண்ட் மொபைல் பே அப்ளிகேஷன், நமக்கு நம்ம பண்ற டிரான்சாக்ஷன்ல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு ஒரு செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க. அதாவது 20% டோட்டல், அதாவது 10% இமீடியட்டா வந்துடும். இன்னும் ஒரு 10% 3 மாசத்துல, அதாவது 90 நாள்ல ஒரு குவார்டர்ல நம்ம கார்ட்லயோ அல்ல அப்ளிகேஷன்லயோ 21,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணோம்னா நமக்கு எகைன் இன்னொரு அடிஷனல் 10%. அப்போ டோட்டல் 20% நமக்கு செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் கொடுத்துறாங்க. ஓகே, இமீடியட் டெய்லி பேசிஸ் 10% இமீடியட்டா வந்துடும். செலவு பண்ண அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு நமக்கு செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் வந்துடும். இன்னொரு 10% 3 மாசம் முடிஞ்ச உடனே நமக்கு 21,000 கிராஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியா நமக்கு வந்துடும்.
21,000 ரொம்ப கம்மி. மாசம் 7,000 ரூபாய் வச்சு செலவு பண்ணாலே நமக்கு 3 மாசத்துல 21,000 வந்துடும். ஸோ 100% 20% எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இந்த 21,000 கார்டுல செலவு பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே மாசத்துல எல்லாரும் செலவு பண்ணுவாங்க. ஸோ 3 மாசத்துல 21,000 கிராஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு அடிஷனல் 10% நம்ம செலவு பண்றதுல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 20% நமக்கு செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷனா கொடுக்குறாங்க. எனி டிரான்சாக்ஷன் ஓகே த்ரூ கார்டு அண்ட் த்ரூ அப்ளிகேஷன். இதுல ரெண்டு பெனிஃபிட் இதுல நான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம அமேசான் அப்ளிகேஷன் ஓகே அது நம்ம கடைசியை பார்ப்போம், இல்லை பார்ப்போம், அது சொல்லிடுவோம். அமேசான்ல போய் நம்ம மொபைல் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுல அமேசான்ல ஓப்பன் பண்ணி அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றீங்க, ஏதாவது ஒரு மொபைல் ஷாப்பிங் பண்றீங்க, நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க. இந்த மொபைல் போன் நம்ம மொபைல் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அமேசான் ஓப்பன் பண்ணி அதுல வாங்கினதுனால ஒரு கமிஷன் நமக்கு இருக்கு. நேச்சுரலாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணிருக்கிறதுனால நம்ம அமேசான் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு நம்ம ஒரு கமிஷன் வந்துடும், ரைட்? அதே நம்ம வந்து யூபிஐ மூலமாவோ இல்ல பேமெண்ட் வந்து யூபிஐ மூலமாவோ இல்ல அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் மூலமாவோ பண்ணிருந்தா இந்த கமிஷன் வந்துடும். அதே டிரான்சாக்ஷனுக்கு நம்மளோட ருபே கார்டுல ஃபண்ட் லோடு பண்ணி நம்ம ருபே கார்டு வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணோம்னா 2 கமிஷன் கிடைக்கும். ஒன்னு அமேசான் அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் மூலமா ஓபன் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு ஒரு கமிஷன், பிளஸ் நமக்குள்ள ருபே கார்டை யூஸ் பண்ணதுக்கு ஒரு கமிஷன் இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கும். ஸோ கார்டுல இருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும், ப்ராடக்ட் நம்ம அப்ளிகேஷன்ல வாங்கினதுக்காக ஒரு கமிஷன். ஸோ 2 கமிஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் போக போக அது புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் 20%, 10% இமீடியட்டா வந்துடும். இன்னொரு 10% 3 மாசத்துல 21,000 செலவு பண்ணா நமக்கு வந்துடும் இமீடியட். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு டிடிஎஸ் படிச்சு கிரெடிட் ஆயிடும். ஓகே, ஸோ நம்பர் 5 யூசர்ஸ் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்ட்லிங் முறை. இது வந்து வேணுங்கிறவங்க கார்டை வந்து ஒரு கார்டுக்கு 10 ரூபா வச்சு டெபாசிட் கொடுத்து உங்க டீம் மெம்பர்ஸுக்கு நீங்க கார்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஒரு 10 கார்டு வாங்கி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க உங்க டீம் மெம்பர்ஸுக்கு, 10 கார்டுக்கு 100 ரூபா வச்சு டெபாசிட் பண்ணீங்கன்னா, இப்போ டெபாசிட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, டெபாசிட் பண்ணீங்கன்னா 10 ரூபா வச்சு 100 ரூபா டெபாசிட் பண்ணீங்கன்னா 10 கார்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும், நீங்க உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்துடும். அதை உங்க டீம் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கார்டுக்கு 40 ரூபா வச்சு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, யாரும் வேணும் சூப்பர் யூசர் ஆகலாம். சூப்பர் யூசர்னு சொல்லுவாங்க, யூசர் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்ட்லிங். சூப்பர் யூசர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் தான் நம்ம இப்போ இந்த கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்ட்லிங் வரும். ஓகே, சப்போஸ் 20 கார்டு எடுத்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ஒரு கார்டுக்கு 50 ரூபா வச்சு கிடைக்கும். 50 கார்டு வச்சு நீங்க எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா 60 ரூபா வச்சு கிடைக்கும். 100 கார்டு எடுத்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ஒரு கார்டுக்கு 70 ரூபா வச்சு உங்களுக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலா முன்னால 100 ரூபா ஒரு கார்டுக்கு டெபாசிட் இருந்தது, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க 10 ரூபா, பட் அது எப்போ மாறும் அப்படின்னு தெரியாது. அஸ் ஆஃப் நோ 10 ரூபா நமக்கு. ஓகே, ஸோ நம்பர் 5 யூசர் கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்ட்லிங் மோட், சூப்பர் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்டு 10 கார்டுனா 40 ரூபா, 20 கார்டுனா 50 ரூபா, 50 கார்டுனா 60 ரூபா, 100 கார்டுனா 70 ரூபா ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஒரு கார்டுக்கு வச்சு கிடைக்கும். ஓகே, நம்பர் 5. நம்பர் 6 CUG கார்டு ஆக்டிவேஷன் மோட். இது டெய்லி பேசிஸ். ஓகே, ஸோ 2,500 ரூபா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கார்டுல லோட் ஆக்டிவ் பண்றீங்களா, கார்டு வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ப்ரீபெய்ட் கார்டு வந்து பணம் லோடு பண்ண உடனே தான் அந்த கார்டு ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் அந்த கார்டு ஆக்டிவ் இல்லாம இருக்கும். லோட் பண்ணும்போது அந்த கார்டு ஆக்டிவேஷன் ஆகும். அந்த கார்டு ஆக்டிவேஷன் ஆகும்போது உங்களுக்கு உங்க டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 20 பேர் ஆக்டிவ் பண்ணா 2,500 லோட் பண்ண உங்களுக்கு 5 ரூபா வச்சு கிடைக்கும். 500 ரூபாய்க்கு மேல எவ்வளவு லோட் பண்ணாலும் நமக்கு 5 ரூபா வச்சு கிடைக்கும். பட் எல்லாருக்கிட்டையும் 2,500 ரூபாய்க்கு கம்மி இல்லாம லோட் பண்ண சொல்லணும். இந்த 2,500 ரூபாய் இல்லாம எல்லாரும் லோட் சொல்லும் போது 5வது லெவல்ல இருந்து நமக்கு 35 ரூபா ஒரு கார்டுல இருந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 20 பேருக்கிட்ட இருந்து 5 ரூபா வச்சு கிடைக்கும். 2வது லெவல்ல 400 பேருக்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர் 5 ரூபா வச்சு வரும். 3வது லெவல்ல 8,000 பேருக்கிட்ட இருந்து 5 ரூபா வச்சு நமக்கு கிடைக்கும். 4வது லெவல்ல 1,20,000 பேர்கிட்ட இருந்து நமக்கு 5 ரூபா வச்சு கிடைக்கும். 5வது லெவல்ல 32 லட்சம் பேர்கிட்ட இருந்து 35 ரூபா வச்சு நமக்கு டோட்டலா 11,28,42,100 ரூபா நமக்கு கார்டு ஆக்டிவேஷன் இன்சென்டிவ் மட்டும் கிடைக்கும். ஓகே, எவ்ரி டே இந்த இன்கம் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டீம் ஃபுல்லா செட் ஆகி நமக்கு இன்கம் வந்துருச்சுன்னா அடுத்த அந்த இன்கம் அடுத்த 5வது வருஷம் திருப்பி கார்டு ரினியூவல் பண்ணும்போது நமக்கு வரும். இந்த கார்டு ஆக்சுவலா 5 வருஷம் வேலிடிட்டி கார்டு. 5th இயர் நமக்கு கார்டு ரினியூவல் பண்ணும்போது எகைன் இந்த 11,20,00,000 நமக்கு வரும். ஓகே, இந்த கார்டு ஆக்டிவேஷன் செஞ்சு அதே மாதிரி நமக்கு வரும். இல்ல ஓகே, லெவல் 1 5 rupees, லெவல் 2 5 rupees, லெவல் 3 5 rupees, லெவல் 4 5 rupees அண்ட் லெவல் 5 மட்டும் 35 ரூபா வச்சு வரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல யாருக்கிட்ட சொல்லும் போது 2,500க்கு கம்மி இல்லாம லோட் பண்ண சொல்லணும் கார்டுல. ஓகே, சோ நம்பர் 6. அடுத்து நம்பர் 7 CUG மோட். அதாவது நம்மளோட CUG நம்ம டீம் இருக்கு இல்லையா, 5 லெவல். இந்த 5 லெவல்ல யார் என்ன செலவு பண்ணாலும் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 8% நமக்கு ஷேர் பண்றாங்க. நான் ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு ஸ்லைட்ல போடுறது உண்டு. 10 ரூபா கால்குலேஷன் போடுறோம் இல்லையா, அதான் இங்க இந்த 8%.
நம்ம என்ன செலவு டீம்ல இந்த 5 லெவல்ல இந்த 33,68,420 பேர் யார் என்ன செலவு பண்ணாலும் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 8% நமக்கு ஷேர் பண்ணிடுறாங்க. 8%. டெய்லி பேசிஸ் லைஃப் லாங் இந்த இன்சென்டிவ் வரும். எவ்ரி 24 hours TDS படிச்சு இந்த இன்சென்டிவ் நமக்கு வரும். 8%. லெவல் 1 8 தான், லெவல் 2 8, லெவல் 3 8, லெவல் 4 8, லெவல் 5 8. நம்ம லெவல் 1 லெவல் 5 லெவல் 4 ஒரு மாதிரி இன்சென்டிவ்லாம் கிடையாது. எல்லாம் சேம் இன்கம். மொத்தமா 33,68,420 பேர் யார் என்ன செலவு பண்ணாலும் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 8% நம்ம கூட ஷேர் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்பர் 7. நம்பர் 8, செல்ஃப் மோட்டிவேட்டட் கிளப். ஓகே, இது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம மாசம் 5,000 ரூபாய்க்கு மேல நம்ம கார்டுல செலவு பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு மேல நம்ம கார்டுல செலவு பண்ணா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதான் செல்ஃப் மோட்டிவேட்டட் கிளப். 5,000 rupees செலவு பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட், 10,000 rupees செலவு பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட், இதே 20,000 செலவு பண்ணீங்கன்னா 4 பாயிண்ட், 50,000 செலவு பண்ணோம்னா 10 பாயிண்ட், 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணா 20 பாயிண்ட். ஓகே, ஈச் 5,000 rupees நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, 11% இந்த பாயிண்ட்ஸுக்கு நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து 11% எடுத்து வச்சு இந்த கிளப், இந்த மோட்டிவேட்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் கிளப் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி மாசம் எல்லா மாசமும் 7ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் நமக்கு வரும். 11% டிவைடட் பை மொத்த இந்தியாவில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பிரிச்சு அந்த இப்ப நீங்க ஒரு 10,000 ரூபாய் செலவு 50,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு 10 பாயிண்ட்னா அந்த 10 பாயிண்ட் இன்கம் உங்களுக்கு வந்துடும். 7ஆம் தேதி வரும். செல்ஃப் மோட்டிவேட்டட் கிளப் 11% ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த கிளப் இன்கம். ஓகே, 5,000 செலவு பண்ணா ஒரு பாயிண்ட், ஈச் 5,000 rupees மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 10,000 ரூபாய் செலவு பண்ணா 2 பாயிண்ட். அப்படி நமக்கு எல்லா மாசம் 7ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் வரும். ஓகே, அடுத்தது CUG Achievers கிளப். CUG Achievers நம்ம டீம்ல லெவல் 1 நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ணவங்க மொத்தமா 20 பேர் சேர்ந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அகைன் ஒரு பாயிண்ட் இன்கம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 50,000க்கு மேல செலவு பண்ணியிருந்தா ஒரு மாசம் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதே 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணா 2 பாயிண்ட், 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணா 4 பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு 11% டிவைட் பண்ணி எகைன் 11% ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 11% எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த கிளப் மெம்பர்ஸ். இந்த கிளப்புக்கு பிரிச்சு கொடுக்கிறதுக்கு CUG Achievers கிளப். ஓகே, லெவல் 1ல 50,000க்கு மேல செலவு பண்ணா ஒரு பாயிண்ட், எல்லா மாசமும் 15ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் உங்களுக்கு வரும். 11% டிவைடட் பை பாயிண்ட்ஸ் மல்டிபிள் பை எவ்வளவு கமிஷன் டிவைட் பண்ணி நமக்கு இந்த இன்சென்டிவ் கொடுத்தோம். ஓகே, எல்லா மாசமும் 15ஆம் தேதி CUG Achievers கிளப் இன்கம் நமக்கு வரும். ஓகே, லெவல் 1ல 50,000க்கு மேல ஈச் 50,000 வரும். ஓகே, சோ நம்பர் 10, ஹை வேல்யூ செல்ஃப் இயர்லி கிளப். அதாவது ஒரு வருஷத்துல நம்ம கார்டு மூலமா 6 லட்சத்துக்கு மேல செலவு பண்றவங்களுக்கு கம்பெனில இருந்து 6% அந்த வருஷம் ஃபுல்லா நடக்கிற டிரான்சாக்ஷன்ல இருந்து 6% ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த 6% இந்த ஹை வேல்யூ செல்ஃப் இயர்லி கிளப் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 6 லட்ச ரூபாய் மாசம் வருஷத்துல செலவு பண்றவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. எல்லா ஜனவரி 15ஆம் தேதி அவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு பெரிய கால்குலேஷன். ஒரு 10 கோடி கார்டு, நம்ம 10 கோடி இப்ப ஒன்னும் இல்ல, சிம்பிள் கால்குலேஷன். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 50,000 பேர் தான் நம்ம கார்டு ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க நம்ம கம்பெனில இது வரைக்கும் 3 மாசத்துல. இந்த 3 மாசத்துல நம்ம 10 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் தாண்டியாச்சு இல்லையா? சோ இதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கும்ல 3 மாசம். இதே ஒரு 10 கோடி கார்டு 10 crores கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தோம். அந்த 10 crores கார்டுனா எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆகும்? 50,000 கார்டுக்கு 10 கோடி ரூபாய் தாண்டிச்சுன்னா 10 கோடி கார்டுக்கு எவ்வளவு ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகும் பர் இயர் அப்படிங்கறது கொஞ்சம் இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஃபிகர். அந்த அமௌண்ட்ல இருந்து 6% எடுத்து வச்சு நமக்கு இந்த கிளப் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஹை வேல்யூ செல்ஃப் இயர்லி கிளப். ஓகே, எல்லா ஜனவரி மாசம் 15ஆம் தேதி நமக்கு இந்த இன்சென்டிவ் கிடைக்கும். 6 லட்சத்துக்கு மேல நம்ம கார்டுல செலவு பண்ண மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகே, நம்பர் 10. நம்பர் 11, கோல்டு மெம்பர்ஷிப் கிளப். சூப்பர் இன்சென்டிவ். அதாவது நம்ம 5 லெவல்ல ரெஜிஸ்டர் பண்ணல இருந்து 5 லெவல் இருக்குல்ல, அந்த 5 லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 100 பேர் 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல 100 பேருக்கு 100 பேருக்கு மேல 10,000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா நமக்கு மொபைல் பே மால்ல இருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு நமக்கு ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க. ஓகே,
கோல்டு மெம்பர்ஷிப் கிளப். ஓகே, 100 பேர் ஒரு லெவல்ல இருந்து 5 லெவல் வரைக்கும் 30 நாளைக்குள்ள 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணாங்கன்னா நமக்கு கோல்டு மெம்பர்ஷிப் கிளப் ஒன்று கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் ஒன்று நம்ம மொபைல் பே மால்ல ஷாப்பிங் பண்றதுக்கு. இதெல்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல இனிமே தான் வரும். ஓகே, ஸோ இது ஒன்று 11. ஓகே, குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து 12. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் விஷயம், ஷாப்பிங். அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள், ஷாப்ஸ் வந்து நம்ம கம்பெனியோட டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டைப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊபர் ஓலா கூட டாக்ஸி எல்லாம் டைப் பண்ணிக்கிறாங்கல்ல, ஸ்விக்கி கூட நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஓயோ ஹோட்டல் ஓயோ கூட ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த ரூம்ஸ் எல்லாம் டைப் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி மொபைல் பே அப்ளிகேஷன் கூட நம்ம ரெஃபர் பண்ணி ஒரு பின்கோடுக்குள்ள ஒரு ஷாப், ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஷாப். இப்போ மெடிக்கல் ஷாப்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பை நீங்க ஒரு ஏரியாவில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அது நம்மளோட ஓன் மெடிக்கல் ஷாப்பா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மெடிக்கல் ஷாப்பா இருக்கலாம். நான் மெடிக்கல் ஷாப்னு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்றேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பேக்கரிஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, அப்புறம் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது, மளிகை கடை இருக்குது, பியூட்டி பார்லர் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இந்த கேட்டகரி வாய்ஸ் இருக்க கடைகளை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் கம்பெனி கூட. அப்படி நீங்க ஒரு கடையை ரெக்கமெண்ட் பண்ணி, நீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு கடையை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி கம்பெனி கூட டைப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கடையில நம்ம மொபைல் பே கார்டு த்ரூ நம்ம மொபைல் பே கார்டு வச்சு யார் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு 10% இன்சென்டிவ். 10% ஆன் எவ்ரி சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் த்ரூ மொபைல் பே யூசர்ஸ். மொபைல் பே கார்டு வச்சு அந்த கடையில என்ன டிரான்சாக்ஷன் இருந்தாலும் நமக்கு கம்பெனிக்கு கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு 10% கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நம்ம தான் ஒரு கடை, ஒரு மெடிக்கல் ஷாப் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னா நமக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்ல யார் என்ன ஷாப்பிங் பண்ணாலும் 10% நமக்கு கமிஷன். ஓகே, டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன், டெய்லி. ஓகே, அடுத்து 13 ஷாப்பிங் செல்ஃப் மோட். இந்த கடையில நம்ம கார்டு வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம செல்ஃபா ஒரு ஷாப்பிங் பண்றோம்னு வைங்க, அதுல இருந்து கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சுன்னா அதுல 25% செல்ஃப் கமிஷனை கொடுத்துறாங்க. 25% செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் டெய்லி பேசிஸ், டெய்லி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. இப்போ மெடிக்கல் ஷாப்ல நீங்க போய் நம்ம கார்டு வச்சு நீங்க ஷாப்பிங், அந்த மெடிக்கல் ஷாப் வந்து நம்ம மொபைல் பே கம்பெனியோட டைப் பண்ணிருக்கோம்னு வச்சுங்க. அந்த கடையில போய் யாரு மெடிக்கல் ஷாப் மெடிசின்ஸ் வாங்கினாலும் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட், அதுல இருந்து 25% நமக்கு கமிஷன் வந்துடும். இதெல்லாம் அடிஷனல், தனித்தனி, எல்லாமே தனித்தனி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்சென்டிவ் வரும். ஓகே, கார்டில் வரும்போது டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இன்சென்டிவ். ஷாப்பிங் செல்ஃப் மோட். ஓகே, சியூஜி டிரான்சாக்ஷன் மோட், அதாவது அந்த கடையில நம்ம டீம்ல இருந்து யாரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் நமக்கு 10% கிடைக்கும். 10%. முதல் 8% சொல்லிருக்கேன் இல்லையா, இதுல 8, இந்த ஷாப்பிங்ல இருந்து 10% கிடைக்கும். டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, எவ்ரி டே டிஸ்ட்ரிபியூஷன், 24 hours லைஃப் லாங் இன்கம், 10% அந்த கடையில ஷாப்பிங் பண்ணுவோம். ஓகே, ஷாப்பிங் ரெஜிஸ்டர்ட் கடை. ஓகே, கார்டு செல்ஃப் எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம இந்த கார்டுல 15,000க்கு மேல மாசம் செலவு பண்ணோம்னா இகைன் இன்னொரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. 15,000க்கு மேல கார்டுல நீங்க செலவு பண்ணீங்கன்னா மாசம் 0.91% எடுத்து வச்சிருக்காங்க, ரிசர்வ் பண்ணிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ல. 0.91% பெரிய அமௌண்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை இந்த 15,000 செலவு பண்ணிருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் திருப்பி பிரிச்சு கொடுத்துறாங்க. ஓகே, கார்டு செல்ஃப் எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன் எர்னிங்ஸ் எல்லா மாசமும் 21ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் 21st இந்த 15,000க்கு மேல செலவு பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த 0.91% பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, self incentive will immediately qualify referrals. If you not qualified, then extra self incentive will go to immediate qualified referrals. நம்ம பிள்ளை நமக்கு மேல உள்ளவங்களுக்கு போகும். ஓகே, ஸோ அபவுட் 15,000. ஓகே, ஸோ அடுத்து வந்து 16 நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் இருக்காங்கல்ல, நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ணிருக்கிறோம்ல, கார்டு சியூஜி எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன் எர்னிங்ஸ். நம்ம லெவல் 1ல 90,000க்கு மேல செலவு பண்ணா நமக்கு எகெயின் 0.91% நமக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. 90,000க்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல டீம் யாராவது செலவு பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு 0.91% எடுத்து செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்டு சியூஜி எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன் எர்னிங்ஸ் எல்லா மாசமும் 28ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் நமக்கு 28th எவ்ரி மந்த். ஓகே, ஸோ 16 போட்டுனாங்க. ஓகே, 17 earnings bank transfer. ஓகே,
இது என்னன்னா, ஒரு வேலட்ல இருந்து நம்ம வேலட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது ஒரு 10 ரூபாய் சார்ஜஸ் இருக்குங்க. ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன், ஈச் அண்ட் எவ்ரி 1 மினிட், ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் 10 ரூபாய் சார்ஜஸ் இருக்கு. 500 ரூபாய்க்கு மேல 500 ரூபாய் வித்ட்ரா பண்ணாலும் ஒரே சார்ஜஸ், 50,000 வித்ட்ரா பண்ணாலும் ஒரே சார்ஜஸ் தான். ஓகே, நம்ம டீம்ல யாராவது ஒருத்தர், யாருனாலும் சரி, நம்ம மொபைல் பே வாலெட்ல வந்திருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 10 ரூபாய் சார்ஜஸ் இருக்கு. அதுல வந்து பேங்க் அந்த வேலட் சார்ஜஸ்னு ஒண்ணு இருக்கு. அது நார்மலா எல்லா வேலட்ல இருந்தும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அந்த சார்ஜஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ஜஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் சேர்த்து பிடிக்கிறாங்க. 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு. அதுல 10 ரூபாய் ரவுண்டா பிடிச்சு அந்த சார்ஜஸ் போக பாக்கி இருக்கிற அமௌண்ட் ஜிஎஸ்டி கட்டிட்டு 5 ரூபாயை திருப்பி நமக்கே பிரிச்சு கொடுத்துறாங்க. அதுதான் ஏர்னிங்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு பேங்க். நம்ம டீம்ல யாரு ஃபண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணாலும் நமக்கு 1 ரூபா வச்சு கிடைக்கும். கரெக்டா 1 ரூபா வச்சு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறாங்க. ஜிஎஸ்டி பே பண்ணி இந்த இன்சென்டிவ் நமக்கு கொடுத்துறாங்க. நம்ம டீம்ல யாரு வித்ட்ரா பண்ணாலும் ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் நமக்கு 1 ரூபா, அது 10 ரூபா சார்ஜ் பண்ணி அதை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்றதுக்கு 500 ரூபா இருந்தா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். கார்டுக்கு வித்ட்ரா பண்றதுக்கு 200 ரூபா இருந்தா நம்ம கார்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். கார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி செலவு பண்ணிக்கலாம். பட் கார்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு இந்த கமிஷன் கிடையாது, சார்ஜஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்லி பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான் அந்த சார்ஜஸ் இருக்கு. வித்ட்ரா பண்ண மட்டும் தான் அந்த சார்ஜஸ். ஓகே, 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வித்ட்ரா பண்றதோட பணம் நமக்கு கமிஷன் நமக்கு வந்து மந்த் எண்ட்ல நமக்கு வந்து 30ஆம் தேதி கிரெடிட் ஆகும். 16ஆம் தேதியில இருந்து மாச கடைசி வரைக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் வித்ட்ராவலுக்கு வந்து 15ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ எவ்ரி ஃபோர்ட்நைட் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த இன்சென்டிவ் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகே, எவ்ரி ஃபோர்ட்நைட், எவ்ரி 15 நாளைக்கு ஒரு தடவை, எல்லா 15 நாளைக்கு ஒரு தடவையும் இந்த இன்சென்டிவ் நமக்கு கிரெடிட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து 18 சீஃப் சூப்பர் யூசர். இது ஒரு பியூட்டிஃபுல் இன்சென்டிவ். 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான், இன்னும் யாரும் அச்சீவ் ஆகல. ஓகே, 21,000 கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது 5வது லெவல்ல 21,000 பேர் கார்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க, கார்டு அப்ளை பண்ணிட்டாங்க. 21,000 கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா மாசம் 21,000 வச்சு ஒரு வருஷத்துக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. எவ்ரி மந்த் 21,000 வச்சு 12 மாசத்துக்கு கொடுக்குறாங்க, 1 இயருக்கு. சீஃப் சூப்பர் யூசர். ஓகே, 21,000 கார்டு நம்மளோட 5வது லெவல்ல அப்ளை பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாசமும் 21,000 வச்சு ஒரு வருஷத்துக்கு கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்ளிகபிள் ஃபர்ஸ்ட் 100 பீப்புள்ஸ் மட்டும், முதல்ல வர்ற 100 பேருக்கு மட்டும் தான் இந்த இன்கம். ஓகே, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய். ஓகே, ஸோ தான் 18 கைண்ட பார்த்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் ஸ்டில் லைவ்ல இருக்குது. ஓகே, எந்த நிமிஷமும் இதுக்கு வந்து க்ளோசிங் வரலாம். ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர். ஓகே, லெவல் 1 அதான் நீங்க கார்டு அப்ளை பண்ணிட்டு லெவல் 1 லெவல் 2, லெவல் 1ல 10 பேரும், லெவல் 2ல 100 பேரும், மொத்தம் 111 கார்டு ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் கம்பெனி ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு போனஸ் மாதிரி ஒரு 5,000 ரூபாய் சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது ஜூலை 2ஆம் தேதியில இருந்து ஜூலை 4ஆம் தேதி வரை 48 மணி நேரத்துக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த பிசிக்கல் கார்டு, இந்த கொரோனா, நிறைய நம்மனால இல்ல, நம்ம யார நம்பி இருக்கிறோமோ அந்த கார்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கனால டிலே ஆனதுனால இந்த ஸ்டில் இந்த ப்ரீ லான்ச்சிங் பீரியட் ஆஃபர் இருக்கு. பட் வெரி குட் ஆஃபர், ஸ்டில் லைவ்ல இருக்கு. ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னும் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணல. இது போச்சுன்னா கவுண்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த சரியான சந்தர்ப்பம். இந்த ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரை யூஸ் பண்ணுங்க. டக்குன்னு பண்ணோம்னா நம்ம வந்து கிளப் எலிஜிபிலிட்டிக்கு இந்த 5,000 நமக்கு எடுக்க முடியும். ஓகே, சப்போஸ் நீங்க 60 2வது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணீங்க, 2வது லெவல் 65 பேருக்கு மேல ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு 2,500 கம்பெனி கொடுப்பாங்க. 60% மேல பண்ணா 2,500. செக் தட். ஓகே, ஸோ ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நமக்கு வர்ற இன்கம் எல்லாமே டாக்ஸ் பெய்ட் அமௌண்ட், டிடிஎஸ் பிடிச்சு நமக்கு வந்துடும். ஓகே, எவ்ரி டே 24 hours பேமெண்ட் நமக்கு டிடிஎஸ் பிடிச்சு வந்துடும். கம்பெனி வந்து ஆக்சுவலா 23%, 25% கம்பெனி வச்சுக்கிறாங்க, 75% நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. 77 ஆக்சுவலா 23% கம்பெனி வச்சுக்கிறாங்க, 77% நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். 3% ஆக்சுவலா ரிசர்வ் வச்சிருக்காங்க, 20% கம்பெனி ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. 3% ரிசர்வ்ல இருக்கும், அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு. 77% நமக்கு கமிஷனா நமக்கு திருப்பி கொடுத்துறாங்க கம்பெனியோட ப்ராஃபிட். ஓகே, ஸோ மொபைல் பே இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எல்லாம் தெரியும். info@mobilepay.co.in வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோன்ல எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். mobilepay.co.inல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ that's it my dear friends. Thank you very much for giving your valuable time